சில முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே இவர் போகக்கூடாத நபர் மாதிரி இவர் தடுக்கப்படுவதோ இது வந்து சகஜமாக தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. இந்த அடிப்படைவாதம் என்பது இருக்கும் வரை இந்த அடிப்படைவாதம் தான் அந்த மதத்தின் அடையாளம் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்காக பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம்ங்கக்கூடிய முடிவு வந்ததுனால இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் இன்னொரு வாய்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அன்னதானம் பண்ணுறதுக்கு பல கட்டுப்பாடுகளையோ தேவனோ ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கானா அன்னதானம் அதுக்கு என்னடா அப்படின்னு சொன்னா ஐயப்ப சேவா சங்கத்துக்கு மட்டும்தான் அதுக்கு இது. அதுவும் அவங்க வந்து அவங்கள்ட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இதை வாங்கித்தான் அன்னதானம் கொடுக்கணும், இல்லாமல் அன்னதானம் பண்ணக்கூடாது. இன்னும் அன்னதானத்துக்கு கட்டுப்பாடு இவனுக்குள்ள இந்த பிராண்ட் ஆஃப் துலுக்கனை கொண்டு வந்துடுறான். இது கொண்டு வந்தாச்சுன்னா நாளைக்கு சிரியா போலியோ ஆப்கானிஸ்தான் போலியோ பாகிஸ்தான் போலியோ இந்தோனேஷியா மாறிவிடும். ஒரு நடிகர் சங்கம் மக்கள் சேவையை மையப்படுத்தி அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாறியதுங்கக்கூடியது எங்கேயும் இல்லை. அது விஜயகாந்துக்குள்ளது தான். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: தர்காவிற்கு சென்றதால் வேலூர் இப்ராஹிம் மீது தாக்குதல். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான தலைவர்கள் மீதான அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை முடக்க காவல்துறை முயற்சி, இடி புகார். சபரிமலை பக்தர்கள் மீது மனித உரிமை மீறல், மேட்டுப்பாளையம் பக்தர் புகார். ரோஹிங்கியா ஊடுருவல்காரர்களை விரட்டிய இந்தோனேசிய இளைஞர்கள். நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் காலமானார். இந்த செய்திகளை குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம். நாகூர் தர்கா கந்தூரி திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற வேலூர் இப்ராஹிமி அவருடைய நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார். அப்படி கலந்து கொண்டு திரும்பும் பொழுது அவரை வந்து எஸ்டிபிஐ அப்புறம் டிஎம்எம்கே போன்ற அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் அவரை தாக்க முற்பட்டிருக்கிறார்கள். அதன் சமயத்தில் காவல்துறை அவரை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து அவர் வந்து புகார் கொடுத்திருக்கிறார். உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது முதல் முறை இல்லை, இது பல முறை திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களை தாக்குவதற்கான முயற்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சுக்கு கலந்துக்க போகிறார் சொல்லும்போது போலீஸ்காரங்க தடுத்தாங்க. அதேமாரி வேறு சில பகுதிகளுக்கு அவர் போகும்போது கூட அங்கே உள்ள மக்கள் நீங்கள் வருத விரும்பலை அதனால் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் வந்து பல இடங்களில் இவர் ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறதோ இல்லைன்னா இவரை வந்து இவருக்குள்ள அடிப்படையாக இவர் வந்து சில முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே இவர் போகக்கூடாத நபர் மாதிரி இவர் தடுக்கப்படுவதோ இது வந்து சகஜமாக தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. இது வந்து தமிழ்நாடு அரசு பயங்கரவாதிகளின் கைக்கூலியாக செயல்படுகிறதுங்கிறது தான் நம்ம எல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு இடத்துக்குள்ளே ஒரு நபர் போகணும் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு உள்ள பர்மிஷன் யாரா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அடிப்படைவாத துலுக்கம் கொடுத்தா தான் இவருக்கு வந்து ஒரு இடத்துக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டு சட்டத்தையும் கூட இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய துலுக்கனுக்குள்ள அடாவடித்தனம் தான் வந்து வலிமையானது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது. அப்புறம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் நான் முக்கியமாக பார்க்கக்கூடியது இவரும் முஸ்லீம் தான், அந்த பக்கத்தில் இருக்கிறது முஸ்லீம்கள் தான். ஆனால் துலுக்கனுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ்னு இருக்கக்கூடியவன் பயங்கரவாத துலுக்கனாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இன்னைக்கு அரசுக்கு இருக்குது. அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே இவர் தான் போகணும் அப்படிங்கக்கூடியது யார் இப்போ முடிவு பண்ணுறாங்க? பயங்கரவாத துலுக்க முடிவு பண்ணுறான். அப்போ துலுக்கனோட பிரதிநிதியாக இவங்க பார்க்கக்கூடியது யாருன்னா பயங்கரவாத துலுக்கனை. அப்போ ஒட்டுமொத்த துலுக்க சமுதாயத்தையும் பயங்கரவாதத்தோட இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய போக்கு என்பது நம்ம நாட்டில் இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பயங்கரவாத துலுக்கம் தான் வாக்கு வங்கி அரசியல் பண்ணுற துலுக்க. அப்போது வாக்கு வங்கி அரசியல் பண்ணக்கூடியவன் தான் ஒரு மதத்துக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ். அவனுக்குள்ள கோரிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடு ஒன்றும் இல்லைம்மா. அவனுக்குள்ள கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னார்னா நீ வந்து அடுத்த மதத்தை வந்து ஒழிக்கணுங்கக்கூடிய இதெல்லாம் அவனுக்குள்ள கோரிக்கைகள். அப்போ இதுதான் முஸ்லீம்களுக்குள்ள கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த துலுக்கனையும் பயங்கரவாதியாக சித்தரிப்பதற்கான அடிப்படை வேலையை அரசு செய்கிறது. ஒன்று. ரெண்டாவது,
இந்த மாதிரியான கோரிக்கையை வைத்த துலுக்கனைத்து தான் நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லும்போது நியாயமான, மிதவாதமான, எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய இஸ்லாமிய குரல் வலைகள் நெரிக்கப்படுகின்றன. இதுதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ துலுக்கனுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ்னா அவன் அடிப்படைவாதியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியது வரும்போது துலுக்க சமுதாயத்தை பயங்கரவாதத்தின் பக்கம் தள்ளக்கூடிய வேலையை இன்று காவல்துறை செய்கிறது. ஏன்னா இப்போ இவர் அதில் ஒரு மிதவாதி. அப்போ இவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு ஒரு மிதவாதமான குரலே இன்றைக்கி துலுக்க மத்தியில் நாளைக்கு வரக்கூடாது அப்படிங்கக்கூடியதானே இவங்க எதிர்பார்ப்பேன். அப்புறம் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, அவர் வந்து நாகூருக்கு போனார், அந்த இடத்தில் இவர் நடக்கப்பட்டார். இது நீ யார் அதை செய்யறது? இப்போ என் கேள்வி அதான். இது ஷிர்க்கு, இது ஒழிக்கணும்னு சொன்னது நீ தானே? ஆமாம். இந்த பயலுகள் எல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, தர்காவுக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்த சந்தனக்கூடு திருவிழா நடத்துகிற அன்றைக்கி நான் நாகூர் பக்கம் போயிருந்தேன். நாகூர் பக்கத்தில் என்ன அப்படின்னு சொன்னேன், எப்போவுமே அந்த ரோடே கூட்டமாக இருக்கும், கூட்டமே இல்லை இந்த தடவை. என்ன அப்படின்னா, தர்கா வழிபாட்டில் இருந்த துலுக்கம் அவ்வளோ பேர் இன்னைக்கு அதிலிருந்து தூக்கி தூர மாற்றியாச்சு. ஏன்னா இந்த ஷிர்க்கு ஒழிக்கிறேன், அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும், இன்னொன்று ஒழிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த ட்ராக்ஷன் இந்த அளவு துலுக்கனுக்குள்ளே போயிருக்குன்னா இந்த அடிப்படைவாதத்தை கருத்துனால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது துலுக்கனில் இருக்கிற வேற பிரிவுகள். இப்போ உனக்கு தான் தர்காவுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, அப்புறம் இவர் அங்கே போனால் உனக்கு என்னடா எரியுது? வக்ஃபு சொத்து மட்டும் இவனுக்கு வேணுமா? இந்த வக்ஃபு சொத்துல பாதி சொத்து தர்காவுக்குள்ள சொத்து இருக்கு. அப்போ அந்த சொத்துக்கு மட்டும் நீ வந்து கஸ்டடியன்னு போய் கேட்குறியா? அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ உனக்கு ஷிர்க்கு இனிக்குமோ? சொத்துன்னு வந்தாச்சுன்னா ஷிர்க்கு இனிக்கும். உனக்கு தான் நம்பிக்கை இல்லை தர்கா மேலே. ஏற்கனவே அங்கே இருந்த ஒருத்தர் அந்த தர்காவை பராமரிப்பில் இருக்கக்கூடிய மௌல்விக்கு எதிராக பிரச்சனை பண்ணாங்க. அது ஏற்கனவே அந்த நாகூரில் நடந்தது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீயே அங்கே போற. அப்போ மைவே ஆர் ஹைவேன்னு நடந்துக்கிறது யாரு? நீ தானே. அப்போ இந்த அடிப்படைவாதத்துக்கு செய்யக்கூடிய எதிர்ச்சரிஷா தான் ஷிர்க்கு, அது ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கப்படக்கூடிய இடத்துல தானே உன் விரோதி பண்ண. உனக்கப்புறம் உனக்கே அங்கே எரியுது. அப்போது ஒரு துலுக்கம் வந்து தர்காவுக்கே போகக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும், எங்கே போகக்கூடாது? தர்காவுக்கு போகக்கூடாது. அப்போ அவன் தர்காவுக்கு போனால் துலுக்கம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அடிப்படை, இது இன்னொரு விதத்தில் இது தீண்டாமை. தர்காவுக்கு போனவனை ஒதுக்குவது என்பது தீண்டாமை. இப்போ இந்த தீண்டாமையை ஏற்படுத்தின இப்போ இவனை ஏற்றி ஒரு வயலு இப்போ இந்த தீண்டாமையை எதிர்க்க போகிறேன் என்னது இன்னும் ஒருத்தன் வச்சுருக்கானே, என்ன தீண்டாமை என்ன ஒழிப்பு இயக்கம்னு இந்த நக்சல்ல ஒரு வய வச்சிருக்கானே, தீண்டாமை ஒழிப்பு கூட்டமைப்புன்னு எல்லாம் வச்சிருக்கேன். இப்போ இந்த நவீன தீண்டாமையை ஏன்டா நீங்கள் ஒழிக்க கிளம்ப வேண்டியது தானே? ஜாதி ஒழிப்பு கூட்டமைப்பு, ஆமாம், என்னெல்லாமோ வச்சுருக்கான், தீண்டாமை ஒழிப்பு இதுன்னெல்லாம் வச்சுருக்கான்ல. இவன் இதை ஏற்றி நீங்கள்லாம் கிளம்ப வேண்டியது தானே? இந்த நவீன தீண்டாமையை ஏன்டா நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த கேள்வி வரும் இல்லை? சரி, இப்போ இதுக்கு மாநாடு நடத்துவான், இவன் ஷிர்க்கு ஒழிப்பு மாநாடு நடத்துவான், இதுக்கான பர்மிஷன் கொடுப்பான் அந்த நாட்டில். அதே நேரத்தில் ஏன் நானும் துலுக்கம் தான் ஐயா, நான் இந்த துலுக்கம் இதுக்குள்ளே போகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னால் இன்னொரு துலுக்கனுக்கு வந்து இடம் கிடையாது. ஏன்னா அந்த துலுக்கம் ஒன்று அடிச்சிருவான், ஆனால் நீ போகக்கூடாது. அப்போ தீண்டாமை, இப்போ துலுக்க மதத்தில் இருக்கிற தீண்டாமை ஆதரவு கொடுக்குறது யாரு? இந்த அரசாங்கம் தானே ஆதரவு கொடுக்குது. ரெண்டாவது ஏதோ உலகத்தில் துலுக்கம் வந்துட்டோம்னா அம்புட்டும் அமைதி ஆயிரும் உனக்கு தான் சொல்லுவானுவ. ரெண்டு இப்போ இன்னொரு துலுக்கம் தானே, தர்கா என்ன இந்துவாக கொண்டு வச்சேன், அதுவும் ஒரு துலுக்கனுக்குள்ளது தானே. இந்த ஊரில் இந்த தர்காக்கள் ஏதோ இன்னைக்கு ஏதோ தர்காவினால பிரச்சனை இல்லை, இதே தர்கா வச்சு ஊர் முழுக்க இவனுக்கு எங்கெங்கெல்லாம் கலவரம் பண்ணாங்கிறதும் தெரியும். அவனுங்களுக்கும் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் மோசமான ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய உண்டு. இந்த ஒரு வயலுக்காக வேண்டி இப்போ ஏதோ ஒன்று நடத்த போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களே, இந்த திப்பு ஜெயந்தின்னு. இந்த திப்பு சுல்தானே ஒரு ஷியான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே அவன் அப்பா இதரும் சேர்ந்து உடைச்சது 7000 கோயில் தான், அதுக்கு கீழே கிடையாது. ஏதோ அவன் மட்டும் ஏதோ ரொம்ப யோக்கியம் மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி அவன் அமைதியாக இருக்கான், ஏன்னா இன்றைக்கி அவன் இவனை அடிக்கிறதுனால. முன்னாட்ட எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவல் தான். ஸோ இப்போ பாருங்க, ஈரான் ஷியா நாடு,
அவன் சும்மாவா இருக்கேன், அவனும் ஒரு பக்கம் பயங்கரவாதத்தை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த பக்கம் அவனுக்கு எதிர்க்காக அவர்களை சுண்ணி அவனும் வந்து பயங்கரவாதத்தை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதனால் இந்த பயங்கரவாதத்தை இவன்கிட்ட குறவோ அவன்கிட்ட குறவுன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தனால ஒருத்தனை சகிச்சுக்க முடியல பாருங்க. அப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கிற இடம் உங்ககிட்ட தானடா. ஆமாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நம்ம என்ன சொல்கிறோம், சம்பவே நமக்கு என்ன சிவனை சொல்கிறோம், எஸ்சி சமுதாயம் தான் சிவன். அந்த கணக்கில் நமக்கு பிரச்சனை இல்லையே. ராமனா ஐயரு, ராமன் சத்திரியன் போட்டு தள்ளினா அதுக்குன்னு எதாவது ஐயன் போய் என்ன ராவணனுக்கு மணியாட்டிக்கிட்டு இருக்கேன், ராமனுக்கு தான்டா அவன் போய் மணியாட்டுறான். அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லையே, உனக்கு தானே இந்த பிரச்சனையே வருது. இவனுக்கு என்ன பிரச்சனை, இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதனால் இது வந்து ஹிந்து மதத்தில் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரியான 2 துணுக்கம் ஒரு இடத்துல ஒன்றா இருந்துட முடியாது. பாருங்க, பாகிஸ்தான் துலுக்க நாடுன்னு தான் உருவானா, அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து பங்களாதேஷ் கூட்டுக்கிட்டு வந்தான், அந்த பக்கம் ஓடிவிட்டான். இப்போ அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் எவன் எந்த பக்கம் பிரித்து ஓட போகிறான்னு தெரியாது, அங்கங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான், நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இப்போ இதுதானே இன்னைக்கு யதார்த்த நிலைமை. ஸோ இதுதான் அந்த இதோட இயல்பு. அது இன்னைக்கு எங்கே வர வந்திருக்கு அப்படின்னா, இவன் எங்கெங்கெல்லாம் இருக்கான்னு அங்கங்கெல்லாம் தான் பிரச்சனை வருது. உனக்கு நம்பிக்கை இல்லை தர்கா மேலே, அந்த ஆளுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் போயிட்டு போகிறான், உனக்கு என்ன எரியுது அதில்? அப்போ சொத்து மட்டும் எடுத்துக்கிறீல்ல, தர்கா சொத்து, அதுக்கு நீங்கள் வந்து வக்ஃபுக்கு கீழே அதையும் கொண்டு வந்து அதுலேயும் நீங்கள் உட்காந்துக்கிறீல்ல. அப்போ என்ன பண்ணணும், அது வக்ஃபு, அதுவும் ஷிர்க்கு. அதனால ஷிர்க்கு சொத்து இருக்கிறதுனால அந்த மாதிரியான கமிட்டிகளில் எங்கள் சுன்னிகள்லாம் இருக்க மாட்டோம் சொல்லு. அவனும் சுன்னி தான், அதில் அவன் ஒரு பிரிவு ஷியாவோடதுக்கு இருந்தாச்சுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம். சுன்னிலேயே வேறு இருக்குது, பெரேல்வி தனியாக வச்சுக்கிட்டு இருக்கேன், வஹாபி தனியாக இருக்கான், தியோபந்தின்னு அவன் ஒரு கூட்டம் இருக்கான். ஸோ அவனுக்குள்ளதை நாங்கள் தொட மாட்டோம், எனக்கு அவன் ஷிர்க்கு, இவனுக்கு அவன் ஷிர்க்கு. சொத்து மட்டும் வரும்போது அம்புட்டு பயிலும் ஒன்று சேர்ந்துக்கிறான். அப்போ நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், பயங்கரவாதம் என்பது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை. இந்த பயங்கரவாத இஸ்லாமிய அடிப்படைவாதம், இந்த அடிப்படைவாதத்திலிருந்து உருவாவது பயங்கரவாதம். அதனால் இந்த அடிப்படைவாதம் என்பது இருக்கும் வரை, இந்த அடிப்படைவாதம் தான் அந்த மதத்தின் அடையாளம் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்காக பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம்ங்கக்கூடிய முடிவு வந்ததுனால இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் இன்னொரு வாய்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதனால் யார் பெரிய நஷ்டப்பட போகுதுன்னா துலுக்கம் தான் நஷ்டப்பட போகிறாங்க. இப்போ பாருங்கள், பல துலுக்க நாடுகளில் பல தார திருமண முறையை தடை பண்ணியிருக்காங்க. பல துலுக்க நாடுகளில் முத்தலாக்கு கூடாதுன்னு தடை பண்ணிட்டான், ஏன்னா இது வந்து சமுதாயத்துக்கு பொருந்தாதுன்னு. இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இந்த நம்ம நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு எங்களுக்கு இப்படி தான் நாங்கள் வாழணும், இவங்க படிக்கணும், எங்களுக்கும் ஒரு இது வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு ஜீவனாம்சம் வேணுங்க, என்னை வந்து ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணால் வாய்ப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தா கூட நடைமுறை வர மாட்டேங்குது. ஏன் வழங்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த பயங்கரவாதிகளின் பிடியில், அடிப்படைவாதிகளின் பிடியில் அந்த சமுதாயம் இருக்கும் வரை அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கே விடுதலைக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள். அப்போ இந்த அடிப்படைவாதத்தை ஆதரிக்கிறதுங்கக்கூடியது இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ. ஏன்னா ஒரு பெண்ணுக்கோ இல்லைன்னா வேற ஒரு அந்த சமுதாயத்தை சேர்ந்த இன்னொரு வழிபாட்டு முறையை பின்பற்றுவோருக்கோ அவருக்குள்ள அடிப்படை மனித உரிமை என்பது இந்த அடிப்படைவாதத்தினால் தடுக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஸோ அதனால் இன்றைக்கி இவர் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது, அவர் ஏதோ பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கார், பிஜேபி கட்சியில் இருக்கார், அதனால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது அல்ல. இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது அவர் மேலே மட்டும் இல்லை, பல இடங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பல தர்காவுக்கு போகக்கூடியவங்களை பிடிச்சி வச்சு அடிச்சிருக்காங்க. ஏதோ 2-3 முஸ்லீம் தர்காவுக்கு போனாங்கிறதுக்காண்டி அவனை பிடிச்சி அடித்தாங்க. இந்த மாதிரியான செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ. இது வந்து ஒரு செக்டை அழிக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம். அதனால் இதை அந்த கோணத்தில் இந்த விஷயம் என்பது பார்க்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன்.
பிரபலமானவர்களின் ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தடை செய்யும் விதமாக இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து மற்ற அரசு துறைகள் நடந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். எதனுடைய அடிப்படையில் அவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சில தினங்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை அதிகாரியான அங்கித் திவாரி வந்து லஞ்சம் பெற்றதாக சொல்லி அவரை கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. அதை தொடர்ந்து உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தை திடீரென்று இவர்கள் போய் ரெய்டு செய்தார்கள். இப்போ அமலாக்கத்துறை என்ன இன்னொரு குற்றத்தை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இவர்கள் வந்து இந்த மாதிரி அத்துமீறி வந்து எங்களுடைய அலுவலகத்தை ரெய்டு செய்தார்கள். அது மட்டும் அல்லாமல் அங்கே அப்படி ரெய்டு செய்யும் பொழுது நாங்கள் வைத்திருந்த பல ஆவணங்களை, முக்கியமான பல ஆவணங்கள், பல ஊழல் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், பல இல்லீகலாக இயங்கிக் கொண்டிருந்த சுரங்கங்கள் பற்றிய ஆவணங்கள், இது மாதிரி பலது வைத்திருந்தோம். அந்த ஆவணங்களை எல்லாத்தையும் இவர்கள் திருடி சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். மதுரை காவல்துறையிலிருந்து அமலாக்கத்துறையினருக்கு ஒரு விசாரணைக்காக வர சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணைக்கு வரவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறையினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான அதுல் குப்தா அவர் வந்து ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். அந்த பதிலில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், யார் விசாரணைக்கு வர வேண்டும், எதற்காக விசாரணைக்கு வர வேண்டும், என்ன விசாரணை என்பது போன்றவற்றில் அந்த கடிதத்தில் தெளிவாக இடம்பெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு யார் இதை அனுப்பியது என்பதற்கான ஒரு ப்ராப்பர் கையெழுத்தோ அல்லது ஒரு சீலோ கூட வைக்கல. அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் எதற்காக இந்த விசாரணைக்கு நாங்கள் வரணும், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பினால் நாங்கள் விசாரணைக்கு வருகிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறார்கள். மாறாக இதே நேரத்தில் வந்து அமலாக்கத்துறையும் டிஜிபியிடம் ஒரு புகார் மனுவை தாக்கல் செய்திருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி எங்களுடைய ஆவணங்களை திருடி சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள், ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இவருக்கு என்ன சொல்றாங்க, இது மாதிரி ஹை ப்ரொஃபைல் உள்ளவங்களுடைய வழக்குகளை வந்து ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தடையாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட நல்ல ஷோடவுனாக நான் இதை பார்க்குறேன். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஷோடவுன் மாதிரி தான் இது தெரியுது. எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதில் 2 ஆஸ்பெக்ட். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் தான் இதுக்குள்ளே புகார் கொடுக்குறாரு அந்த திவாரி மேலே. அது என்னென்னா, எங்கிட்ட அந்த ஆள் பணம் கேட்டார், ஆனால் என் மேலே அப்படி ஒரு கேஸே இல்லைங்கன்னார் அவர். இப்போ கேஸ் இல்லாதவர் அப்போ எதுக்கு இவர் முதல்ல பணம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இந்த இடத்துல வருது. கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு இதுவரை யார்கிட்ட இருந்து நான் பதில் இல்லை. அப்போ இந்த டாக்டர் இது எல்லாமே ஒரு செட்டப். எதற்காக அப்படின்னு சொன்னான்னா, இந்த அலுவலகத்துக்குள்ளே போய் ஆவணங்களை திருடுவதற்கான செட்டப். 2வது, நிறைய நபர்கள் போனார்கள், அவங்கள்ட்ட வந்து ஐடி கார்டு கூட இல்லை அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு போலீஸ்காரங்களுக்குள்ள உதவியோட திமுகவில் உள்ள ரவுடிகள் போனாங்களா, யாரு போனாங்கன்னு இப்போ தெரியலை. அதானே இப்போ கேள்வி. யாரு போயிருக்க முடியும்? கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு இதை வைத்து அரசியல் செய்வது திமுக. அப்போ ஒன்று திமுகவின் செட்டப் ரவுடிகள் போயிருக்கணும், இல்லை திமுக காரங்க போனாலே ரவுடிகள் போன மாதிரி தானே. அதுக்கு வந்து 2 சினானிமஸ் தானே. அதனால் அது எப்படி போச்சு அப்படிங்கக்கூடிய யார் போனது அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு இது. அப்போ முதல்ல இந்த பிரச்சனை வந்த உடனேயே இதே ஸ்ரீ டிவியில் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, அன்றைக்கி நம்ம தான் அந்த நியூஸ் பண்ணினோம். அன்றைக்கே நான் சொன்னேன், இது இந்த ஆவணங்களை திருடுவதற்காகவும் உள்ள இந்த யாரெல்லாம் இந்த இன்ஃபார்மர் எவன்லாம் இருக்கான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சாட்சியங்களை அழிப்பதற்காகவும், எந்த ஆஸ்பெக்ட்லெல்லாம் இன்னும் இந்த இடி விசாரணைகள் போகும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இது செய்யப்பட்ட திட்டமிட்ட சதின்னு அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அது நிரூபணமாயிருக்கு. அடுத்தது என்ன பார்க்கணும்னா, 1ஆம் தேதி வந்து டிஜிபிக்கு சொல்கிறாங்க இவங்க. அப்புறம் 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ ஒரு ரிமைண்டரும் அனுப்புகிறாங்க. ஐயா அப்படி திருடிட்டு போயிட்டானே, இவன் மேலே என்ன பண்ண போகிற, கேஸ் போட போகிற. இதுவரை அதுக்கு டிஜிபி பதில் சொல்லலை. அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போய் ஒரு ஆவணத்தை திருடிட்டு போயிட்டா, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுவும் ஒரு இட்ஸ் அ ஹை செக்யூரிட்டி பிளேஸ். இது பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் திருடிட்டு போனவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் போடுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கூட தமிழ்நாடு காவல்துறைக்கு துப்பில்லை. அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு காவல்துறை யாரின் காவல்துறையாக ஏவல் துறையாக செயல்படுகிறது? சட்டத்தின் அடிப்படையில் நீ பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால், ஒரு ஆஃபீஸில் போய் ஒருத்தன் திருடி இருந்தால் நீ உடனே எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக. அப்போ இதுவரை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால், டிஜிபி இப்போ யாருக்குள்ள கையெழுத்துக்க வேண்டி வெயிட் பண்ணுறாரு? அப்போ தமிழ்நாட்டின் காவல்துறை தலைவர் அப்படிங்கக்கூடியவர் டிஜிபி ஆஃபீஸில் இருக்காரா, இல்லைன்னா அறிவாலயத்தில் இருக்காரா, இல்லைன்னா வேளச்சேரி பங்களாவில் இருக்காரா, இல்லைன்னா கோபாலபுரத்தில் இருக்காரா, எங்கே தான் இருக்கார்? இப்போ தமிழ்நாடு காவல்துறை தலைவர் யார்?
தமிழ்நாடு காவல்துறை முடிவு செய்ய வேண்டியதுங்கக்கூடியது போலீஸ் மேனுவலையோ ஐபிசியவோ பார்த்து முடிவு பண்ணுமா, இல்லைன்னா இந்த மாதிரி நான் சொன்ன இடங்கள்ல இருக்கிறவங்க சொன்னதற்காக இவர்கள் வேலை செய்வார்கள்? அடுத்தது அவங்க கேட்குற கேள்வி, சரி நீ எனக்கு அனுப்பிச்ச, சரி என்ன விசாரணை வேணும்ல, இந்த விசாரணைக்கு அனுப்புகிறேன். இப்போ வந்து ஒரு சொத்தை திருடிவிட்டேன் அப்படின்னு ஒரு விசாரணைன்னா உன் சொத்து டாக்குமெண்ட்டை வச்சு இது பண்ணணும். இது கோர்ட்டு தான் பண்ண முடியும், அது சிவில் மேட்டர், அது போலீஸ்காரன் பண்ண முடியாது. சரி இப்போ என்ன விசாரணை பண்ண போகிறேன், உன் வழக்கு என்ன? அப்போது நீ அதையே நான் முடிவு பண்ணல. இப்போ என்ன வருது அப்படின்னா, அந்த திவாரியை இப்போ இவனுக்கு வந்து பிடிச்சிருக்கான்ல, அதே திருட்டு கேஸ்ன்னு தெரியுது. ஏன் இந்த மாதிரி மொட்டை நோட்டீஸ் அனுப்பணும்? அப்போ எந்த அடிப்படையும் இல்லாமல் நீ பண்ணிவிட்ட. ஜட்ஜும் அவருக்குள்ள பெயிலை தள்ளுபடி பண்ணிட்டார். ஆமாம், எப்படி அவர் தள்ளுபடி பண்ணார்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணும்போது நமக்கு இன்னொரு நேரத்தில் என்ன ஞாபகம் வருதுன்னா, பொன்முடிக்கு நீங்கள் 1 மாதம் கழிஞ்சு இன்னும் உங்களுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணாட்டா கூட திருப்பி வாங்க நான் யோசிச்சு தரேங்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கே பெயில் ரிஜெக்ட் ஆகுது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல வரேன். அப்படி வரும்போது நீதிமன்றங்கள் மீது உள்ள நம்பிக்கைகளும் மக்களுக்கு சிதறடிக்கப்படுகிறது. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ஒரு ஒரு ஆன்டி கரப்ஷனுக்குள்ள விஷயங்களோட ப்ரோபு நடக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால், அது தொடர்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்தும் தமிழ்நாடு போலீஸ் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொள்ளை, ஊழல், இது அனைத்திற்கும் தமிழ்நாடு காவல்துறை உடந்தையாக இருக்கிறது. இது காவல்துறைன்னு சொல்லக்கூடாது, மன்னிக்கணும், ஏவல் துறை உடந்தையாக இருக்கிறது. ஏன்னா காவல்துறையில் ஏதோ நிறைய நல்ல ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, அதனால் நம்ம அதை வச்சு இவர் மொத்தமும் சொல்ல முடியாது. ஆனால் இது என்னென்னா, இவர் வந்து நம்ம எங்கள் ஊருக்காரர் முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய கூர்க்கா, ஒரு சைலேந்திர பாபுன்னு. இவர் அவரையும் கூட நான் பெரிய கூர்க்கான்னு இப்போ இவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து இல்லை, நான் ஐபிஎஸ் இல்லைங்க, நான் கோபாலபுரம் கூர்க்கா சர்வீஸ் தான் நான் படிச்சிருக்கேன், அவரையும் கூட நான் அவரையும் கூட பேட்சில் பின்னாடி இருந்தால் கூட அவரையும் கூட நான் வந்து அடிமைத்தனம், ஐபக்தனத்தில் அவரையும் கூட நான் முக்கியமான ஆள் அப்படின்னு இவர் நிரூபிப்பதற்காக வேலை செய்வதாகத்தான் தெரியுது. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே சரியாங்க, அது சரியா இல்லையோ, எஃப்ஐஆர் நீ ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறது? சட்டத்தில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரொசீடு பண்ணாமா வேண்டாமா? எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டு சொல்லுது அப்படின்னு சொன்னால், கம்ப்ளைண்ட்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுல என்ன தயக்கம்? அப்போ இது காவல்துறையோட நடவடிக்கை மாதிரி தெரியலையே. இது திமுக நடத்துகிற கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லை தெரியுது. காவல்துறை கட்ட பஞ்சாயத்து துறையாக மாறிவிட்டு இருந்தேன்னு நமக்கு இது தோணுது இதை பார்க்கும்போது. ஆனால் இன்றைக்கி அவங்க இடி இவங்க சில கேட்டிருக்காங்க. இதுக்கிடையில் வேறு ஒரு விஷயம் கூட நான் பார்த்தேன் இடையில் ஒரு நியூஸில், என்னென்னா அந்த திவாரி மேலே இப்போ இடியே வந்து டெல்லியில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த கேஸ் இங்கேருந்து அந்த டொமைனுக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுத்துவதற்கான அவங்க பண்ணுறாங்க. அது ஒரு சரியான ஒரு நகர்வு, அதை செய்யணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இது வந்து முதல் முறை இல்லை. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஆவணத்தை திருடுவதற்கு காவல்துறையாக காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது வந்து பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அது ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த சட்டம் இந்த தமிழகத்தில் செயல்படவில்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, திருடுனதுக்கு கம்ப்ளைண்ட் கூட போட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசு தொடர்வது நியாயமா? இப்போ பாருங்கள், ஒரு மத்திய அரசுக்குள்ள அலுவலகத்துக்குள்ளே இந்த நடக்கக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு ஒரு காவல்துறை தயங்குகிறது அப்படின்னா, ஒரு சாமானிய மனுஷனுக்குள்ள நிலை என்னவாக இருக்கும்னு பாருங்கள். அப்போ தமிழ்நாட்டில் நீதி நியாயம் இருக்கிறதா இல்லையா? இப்போ பாரதி சொன்னது கரெக்டாக இருக்கா? பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அது இந்த அரசு தான் என்பது நிரூபிக்கப்படுது. ஆனால் இடி பணிஞ்சு போகலை இவங்களுக்குள்ள இந்த உருட்டல் மிரட்டலுக்கு. இடி இஸ் டேக்கிங் தம் ஆன். இன்னும் கொஞ்சம் ஊழல் வழக்குகள்லாம் திருப்பி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பெஞ்சுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் விசாரணைகள்லாம் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அநேகமாக பல இலாக்கா இல்லா அமைச்சர்கள் தமிழகத்தில் உருவாவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் கூட ஒரு கஷ்டம் எப்படின்னா,
கன்விக்ஷன் ஆயாச்சுன்னா அவங்களால இலாக்கால அமைச்சராக இருக்க முடியாது. அதனால் வந்து இப்போ திமுகவில் பலர் இப்போ வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடும், ஏன்டா இருக்கிற பயலுக்கு அம்புட்டு பயலுக்குன்னு எப்படியாவது அரெஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இவன் நம்ம புதுசாக உள்ளவங்களாம் மந்திரி ஆவானே. ஸோ அதை வந்து உண்மைக்குமே உதயநிதி கூட அதுக்கு உதவி செய்தாலும் செய்வார். ஏன்னா அவருக்கு வேண்டப்பட்ட சில பேரத்துக்கு அவர் மந்திரியாக்கி பழசெல்லாம் உள்ள தூக்கி போட்டாச்சுன்னா அவருக்கு அடுத்த அரசியல் மாற்றத்துக்கு அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குமே. அதனால் அவர் கூட இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பார். அதனால் இடியோ இல்லைன்னா சிபிஐயோ நீங்கள் வந்து கான்டாக்ட் உதயநிதி உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மக்களுக்கு உதவி செய்வாரோ இல்லையோ, மக்களுக்கு உதவி செய் அப்படின்னா உங்கள் அப்பா விட்டு காசான்னு கேட்பார். எங்கிட்ட கூட நான் இன்றைக்கி வரும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அது உதயநிதி கேட்டதில் என்ன தப்பு இருக்குன்னு. நான் சொன்னேன், நானும் அதைத்தான் ஏன் சொல்கிறேன், அது அவர் அப்பா வீட்டு காசு தான். அப்பா வீட்டு காசையே நாங்கள் கேட்குறோம், எங்கள் வரிப்பணத்தை தானே கேட்குறோம். சன் டிவியை விற்று கொடுத்துரு. ஏன்னா அது ஓடுனது எது, பிஎஸ்என்எல்லுக்குள்ள எக்ஸ்சேஞ்சில் தானே ஓடிச்சு. ஆமாம். அப்போ சன் டிவி யாரோட காசு? மக்கள் வரிப்பணம் தானே. அது உங்கள் அப்பா வீட்டு காசு இல்லை. அதே மாதிரி பல ஊழலில் கருணாநிதி சிக்கி நம்ம சர்க்காரியா கமிஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா வெள்ள நிவாரணத்துக்கு யாருக்காக நம்ம எதை ஒத்துருக்கணும்? கோவலவனை வீட்டை ஒத்துருக்கணும், ஆலிவர் ரோடு வீட்டை ஒத்துருக்கணும், சன் டிவியை ஒத்துருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியதானே. அது என்ன உங்கள் அப்பா வீட்டு காசா? இது இந்த பிஜேபிக்காரனுங்களுக்கும் கேட்க தெரியலை. இவன் சொன்ன உடனே இதை கேட்டிருக்கணும். அதைத்தான் ஏன் நாங்களும் கேட்குறோம். உன் அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்கள் வரிப்பணத்தை தான் கேட்குறோம். சன் டிவியும் கோவலபுரத்தையும் விட்டு எல்லாருக்கும் 6000 கொடுக்க போது 10,000 கொடு அம்புட்டு வச்சிருக்கியே நீங்கள். அப்படி கேட்டிருந்தா சின்ன இந்த மாதிரி பொறிக்கத்தனமாக பேசக்கூடிய இந்த பஞ்சாயத்து அண்ணியோட நின்றுருக்கும் இல்லை. அது அன்றைக்கி இவங்களுக்கு என்ன அரசியல் பண்ணுறாங்களோ தெரியலை. ஆனால் ஒன்று பரவாயில்ல, இடி கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள உரட்டல் மிரட்டல்களுக்கு பயப்படாமல் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இது உண்மைக்குமே வரவேற்கத்தக்க விஷயம். 2024க்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு உள்ளே போயாச்சு அப்படின்னு சொன்னால் 24 தேர்தல் ஓரளவு தமிழ்நாட்டில் நியாயமாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போது அங்கங்கே திருடின பணங்கள்லாம் இருக்கும், எலெக்ஷனுக்காக வேண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நியாயமாக வெளியில் வராமல் கொஞ்சம் தடுக்கப்படும். தேர்தல் ஓரளவு நியாயமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இடி கீப் இட் அப். உமாசங்கர் என்ற ஐயப்ப பக்தர் மனித உரிமை கமிஷனில் கேரள அரசு மீதும் கேரள காவல்துறை மீதும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க கோரி. என்ன அப்படின்னு சொன்னால், உமாசங்கர் என்பவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் வருடம் வந்து ஐயப்பன் மலைக்கு, சபரிமலைக்கு செல்வதை ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். இந்த வருடமும் அவர் வந்து 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் அவர் வந்து அங்கே சென்றிருக்கிறார். அப்படி போன போது அவருக்கு என்ன ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அழுதாவை தாண்டி அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய உடைமைகள் வந்து களவு போயிருக்கின்றன. ஒருத்தர் வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருக்கான். அவருடைய பணம் ஒரு 25,000 ரூபாய், அவருடைய மொபைல் ஃபோன், அவர் வைத்திருந்த கைப்பை, அதில் அவருடைய மருத்துவத்திற்கான மாத்திரைகள்லாம் வச்சுருக்கார், எல்லாமே களவு போயிட்டுன்னு. இது குறித்து உடனடியாக அங்கே வந்து அவர் காவல்துறையிட்ட புகார் கொடுக்கறதற்காக சென்றிருக்கிறார். அதாவது இவர் போனது வந்து பெரிய பாதையில் அவர் வந்து போயிருக்கார். அந்த பகுதியில் வந்து வெறும் ஒரு 3 காவலர்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். அங்கே போய் விசாரிக்கும் பொழுது உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒன்றா எரிமேலி அல்லது பம்பால தான் போய் இது குறித்து நீங்கள் வந்து புகார் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு அவருக்கு அங்கே நேரம் இல்லாதனால அவர் வந்து சபரிமலை பயணத்தை முடித்துக்கொண்டு, தரிசனமெல்லாம் முடித்துக்கொண்டு இங்கே தமிழகம் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து இதற்குறித்து அந்த கேரள முதல்வர் தனிப்பிரிவிற்கும் டிஜிபிக்கும் ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறார். அந்த புகார்லேருந்து இவருக்கு உடனே கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 2-3 நாள் கழித்து அதாவது முதல்வர் பிரிவிலிருந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி இவருக்கு வந்திருக்கு, மெசேஜாக வந்திருக்கிறது. அதற்கு பிறகு இவருக்கு எந்த ஒரு தகவலும் இல்லாதனால இவர் வந்து இதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு மனுவை அளிக்கிறார். அப்படி சொன்ன உடனே அவருக்கு வந்து உங்களுக்கான அந்த நம்பர், கிரைம் நம்பர் போட்டு இது ஆயிடுச்சு, உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக வந்திருக்கிறது. அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து அவருக்கு வந்து வெறும் ஒரு மலையாளத்தில் ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சாச்சுன்னா, உங்களுடைய புகாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அது முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு. ஆனால் உண்மையிலேயே இவரிடம் வந்து என்ன நடந்தது, சம்பவம் என்ன, எதுவுமே விசாரிக்கவும் இல்லை. அதனுடைய தீர்வு என்ன என்பதும் இவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கவில்லை, நிவாரணமும் இவருக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில தான் அவர் வந்து ஒரு மனித உரிமை ஆணையத்துக்கு இவர் வந்து கடிதம் எழுதியிருக்க ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். இப்போ வந்து
அடுத்ததாக இப்போ வந்து ஜோதி வரப்போகிறது. இன்னும் பல பக்தர்கள் வந்து இன்னும் அங்கே வந்து செல்வார்கள். அதுவும் பெரிய பாதையில் செல்லும் பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள். எவ்வளோ பக்தர்கள் போகிறார்களோ அங்கே தேவையான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. இது போன்ற சம்பவங்கள் பலருக்கு வந்து நான் சென்றிருக்கும் பொழுதே நடைபெற்று இருக்கிறது. அப்போ அங்கேருந்து ஐயப்ப சேவா சங்கங்கள் தான் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவில் அங்கே வந்து ஒலிபெருக்கி மூலமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். சிலதை அவர்கள் மீட்டு கொடுத்தார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நான் அங்கே சென்ற பொழுதே நடந்தது. இன்னும் அதிக அளவில் அங்கே பக்தர்கள் வரும் பொழுது அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது இன்றைக்கு நிலைமைக்கு. அதனால் உடனடியாக இதில் வந்து மனித உரிமை ஆணையம் தலையிட்டு கேரள அரசை செயல்பட வைக்க வேண்டும், அங்கே வந்து பாதுகாப்பு தர வேண்டும் பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கொஞ்ச நாள் அது சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், திட்டமிட்டு சபரிமலை யாத்திரையை ஒழிப்பதற்காக என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் கேரளா கவர்மெண்ட் செய்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, விசாரணைக்கு முன்னாடியே வழக்கு முடிக்கப்பட்டு விட்டதுன்னு செய்து வந்ததுன்னா இதில் ஹைலைட். அதனால் பரவாயில்ல, நாங்கள் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்கிறது ஒரு கேஸில் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம பினராயி விஜயனுக்குள்ள அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த கேஸும் போயிடும். கேரளா மாடல். ஆமாம்மா, இது கேரளா மாடல், திராவிட மாடலுக்கு அப்பா அது. ரெண்டாவது இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு மனித உரிமை மீறல்ங்கிறதையும் கூட பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தேங்க அப்படின்னு சொன்னால், புளி அடைக்கிற மாதிரி பஸ்ஸில் அடைச்சதான். இப்போ என்ன அப்படின்னா, பம்பாவரம் வண்டி போக முடியாது, நிலக்கல்ல தான் நம்ம வண்டி ஓடணும். அங்கேருந்து கேரளா பஸ்ஸு தான் போனோம். இவ்வளவு கூட்டத்துக்கு போதுமான அளவு பஸ்ஸு கிடையாது. அப்போ மனுஷனை இப்படி உள்ளே தூக்கி அடைக்கிறது, அது அடுத்த மனித உரிமை மீறல். பல குழந்தைகள் வந்து மூச்சு திணறி கத்திக்கிட்டு இருக்கு, அதையும் கவலைப்படாமல் தூக்கி உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இது வந்து நம்ம அங்கே பார்க்குறோம். இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை எப்படி காசாக்குறது அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே கோவிலில் திருடுறதுங்கக்கூடியது இங்கே உள்ள திராவிடம், இந்த கம்யூனிஸ்ட், இதுகளுக்கெல்லாம் இது காமன். இப்போ அங்கங்கே கயிறை கட்டி அடைச்சி போட்டுடுறாங்க. டயத்துக்கு தான் அது அங்கங்கே திறந்து விடுறது சபரிமலையில். அங்கே பல நேரமாக அங்கே அடைச்சி போடும்போது அது பக்கத்தில் வந்து மினரல் வாட்டர், இந்த பிஸ்கெட் எல்லாம் விற்கிறது. அவன் இதில் ஒரு பணம் பார்க்குறது. அது யார் விற்கிறது அப்படின்னு சொன்னால், அது அவங்க கம்யூனிஸ்ட்காரங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவனை வச்சு மேலே கடையை போட்டு வச்சுருக்கான். இப்போ ஒரு பயலை கொண்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. பெருவழியில் வரக்கூடிய அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுறதுக்கு பல கட்டுப்பாடுகளையோ தேவனோ ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கானா அன்னதானம். அதுக்கு என்னடா அப்படின்னு சொன்னான்னா, ஐயப்ப சேவா சங்கத்துக்கு மட்டும்தான் அதுக்கு இது. அதுவும் அவங்க வந்து அவங்கள்ட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இதை வாங்கித்தான் அன்னதானம் கொடுக்கணும், இல்லாமல் அன்னதானம் பண்ணக்கூடாது. இன்னும் அன்னதானத்துக்கு கட்டுப்பாடுகள். சாமியை கூப்பிடும்போதே அன்னதான பிரபுவேன்னு தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு பலர் இங்கேருந்து இந்த சீசனுக்கு நேரம் இங்கேருந்து அங்கே போய் விரிய போட்டு அன்னதானம் பண்ணிட்டு வருதுங்கக்கூடியதை வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள். யோசிச்சு பாருங்கள், அதை கட்டி அங்கங்கே ஹோட்டலுக்கு காடுக்கு அந்த இதுக்கு வேற அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் விலைக்கு போடுறான். அன்னதானத்தை சோழியை முடிச்சு விட்டான். யாரா இந்த கேஸை போட்டிருக்கானே, எவனோ தான் கடை வச்சிருக்கிற ஒரு பய தான் கேஸை போட்டிருக்கானா. அப்போ அன்னதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சபரிமலையிலிருந்து ஒழிப்பதற்காகவே இந்த அரசு வேலை செய்திருக்கிறது. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வேறு கேரளாவில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுகள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை வந்து நம்ம வந்து சேலஞ்சு பண்ணோம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கிடையில் அது எப்படி போகும் தெரியலை. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ 1ஆம் தேதி பெருவழி மறுபடி மக்கள் வர தொடங்கிடுவாங்க. இப்போ அதை தடுத்து அது அப்போ தான் பெருங்கூட்டம் வரும். ஸோ அந்த நேரத்துக்காக வேண்டி இதை வைத்து இதை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை. அடுத்தது என்னென்னா, இந்த க்யூவில் வந்து எப்படியெல்லாம் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணணுமோ அப்படியெல்லாம் டார்ச்சர். அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அந்த பக்கம் போன கீழே தான் வேணும் ஒரு கயிறை தூக்கி கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு எவ்வளோ ஆட்கள் இருக்குமோ அதையும் கூட அதிகமாக ஆட்களை அதை கொண்டு அடைக்கிறது. என் ஃப்ரெண்டு முருகேசன் ஒருத்தர், அவர் இப்போ சபரிமலைக்கு போயிட்டு வந்து சொன்னார், இதுக்கு மேலே நான் நம்ம ஆரேபுரத்திலேயே நான் சாமியே சரணமையப்பான்னு கும்பிட்டுக்கிறேன், நான் இனி சபரிமலையே போக மாட்டேன், அந்த பாடுபடுத்துகிறான் ஏன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சொல்ல போனால் தமிழகத்திலேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுனா இன்னும் வந்து அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வும் நடக்கிறது அப்படின்னு சொல்லுறது. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாலே, இங்கேருந்து இலங்கை பகுதிக்கு உள்ளே போகக்கூடிய போட்டுக்காக வேண்டி போராடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பலர் அறிக்கையெல்லாம் வேகமாக விடுறாங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட கவர்மெண்ட் தானே, அதை பக்கத்தில் தானே இருக்குது. ஏன் இப்போ இவங்களும் தமிழர் தானே, ஏன் இப்போ இந்த தமிழருக்காக வேண்டி ஏன் யாருமே குரல் கொடுக்கறது இல்லை? அப்போ இவன்லாம் தம் மனுஷன் இல்லையா? இந்த கேள்விக்கு வரத்தானே செய்யும். ஒருவேளை இதை பற்றி பேசவே இல்லையே தமிழ்நாட்டில். எந்த அரசியல் கட்சியும் இதை பற்றி பேசலையே. எங்கே தமிழருக்கு வந்தாலும் நான் இருக்கிறேன்னு ஒரு ஆள் அப்படியே வந்து இந்த கடுக்கை வந்து எண்ணச்சட்டில் போட்ட மாதிரியே ஒரு ஆள் குதிப்பார். வையண்ணா கோபாலசாமின்னு பேர்.
ஆமாம். பின்ன ஒருத்தர் உண்டு, யார் அந்த ஆம் தமிழர், அந்த AK-72 ஆமாம் ஆமக்கரி, ஆமாம், அவர் பேர் என்ன, சீமான் அப்படின்னு ஒன்று. அந்த ஆமக்கரி இந்த ஒரு பயல்களை இப்போ வாயை திறக்கலை. ஏன்டா இப்போ இவனும் தமிழன் தானே, இப்போ இவனுக்கு மேலே நடத்தப்படக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஏன் யாருமே இதை பற்றி பேசலை, இதை பற்றி எவனும் பேச மாட்டான். அதனால் இதை நம்ம இப்போ இதில் இந்த கேஸில் இன்னொரு விஷயம் பாருங்கள், மொத்தமே 3 போலீஸ்காரங்க தான் போட்டிருக்காங்க. ஆமாம். அப்போ இந்த திருடனுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு இவ்வளோ தூரம் வேகமாக விசாரணைக்கு முன்னாடியே சொல்லி இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த திருட்டை அரசு ஆதரிக்கிறது, அதான அர்த்தம். ஆமாம். அப்போ இதுக்கு முன்னாடி அரசு டைரெக்டாக அடக்குமுறையை ஏவி விட்டாச்சுன்னா ஓட்டு போயிடும். அது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி செட்டப் பண்ணி எப்படியாவது அவன் கோவிலுக்கு போகக்கூடாது. ஏற்கனவே இந்த ஸ்ரீ டிவியில் ஒன்று போட்டாங்க, இந்த கோவிலுக்கு போனோம்னா 400 ரூபா வேணும்னு சொல்லி ஒரு இல்லையா. ஆமாம். இது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. இது இன்னும் மட்டமாக இருக்கிறது கேரளாவில், நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு இடையில் என்ன பண்ணாங்க, RSS ஷாக்கா கோவிலுக்குள் நடக்கப்படாது. ஏன்டா இப்போ நீ கோவிலை வந்து வியாபாரமயமாக்கியிருக்கியடா சபரிமலையை, RSSகாரன் அதாடா பண்ணான். வரக்கூடியவனுக்கெல்லாம் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் அங்கே இருக்கப்படாது. அப்போ யாரா இருக்கிறது, பாட்டில் விற்கிறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், அப்போ இவனுக்காக வேண்டிய இடம் கோவில் இருக்கு. இதான் நம்ம சொல்கிறோம் அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறணும்னு. இந்து முன்னணிக்குள்ள தீர்மானம் தான் ஆண்டாண்டு காலமாக இந்து முன்னணி இந்த விஷயத்தை தீர்மானமாக போட்டு வருகிறது. இதோட ரிப்பர்கர்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நீங்கள் திருப்பூர்கிட்ட ஒரு ஊரில் வரும்போது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கோவிலை சீல் வச்சுட்டு போனதை நம்ம பார்த்தோம். ஏன்னா கட்டிங் கொடுக்கலையா. இவன் 5 பைசா இந்த பயிலுக போடலை, உள்ளூர்காரங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க காசில் கட்டின கோயில் அவன் கும்பாபிஷேகம் பண்ணுறான். இவருக்கு கட்டிங் கொடுக்கலைங்கிறதுக்காக வேண்டிய கோயிலை சீல் வச்சுட்டு போனான். என்னெல்லாம் கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றனங்கக்கூடியதை நம்ம இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மனித உரிமை ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, இதை வந்து அந்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம்னு இருக்கு அந்த ஆர்டரில். ஆமாம். சரி, ஸ்டேட்டில் யார் இருக்க போகிறா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் திருப்பி கம்யூனிஸ்ட்காரன் தானே இருக்க போகிறேன். அப்போ ஹிந்துக்கு எங்கே தான் நியாயம் கிடைக்கும்? அப்போது இந்த சபரிமலையை யாத்திரை என்பதை ஒழிப்பதற்கு முதல்ல அந்த துலுக்கனை வச்சு கேஸ் போட்டான். அதுக்கப்புறம் ஒரு துலுக்கச்சி நேரம் உள்ளே போகிறேன்னு கிளம்புனான். உடனே அவளுக்கு சாதகமாக நம்ம ஊரில் இங்கே ஒரு அம்மா இருக்க, அது வேறு மறந்து போச்சு, அவங்க கட்சியிலேயே மதிப்பு இல்லாமல் ஆனால் பலகாலமாக எம்பியாக இருக்குது, கலைஞரின் பொண்ணுன்னு தானே அது சொல்லிக்குது. கனிமொழி. கலைஞர் சொன்னார், என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தின்னாரு. அது என்னன்னு எனக்கு தெரியாது, கருணாநிதி தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா பாவம் பல வருஷமாக அரசியலில் இருக்குது. அது அங்கே அம்போன்னு உட்காந்துருக்கு, உதயநிதி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன வேறு வழி இல்லை, அது அப்படித்தானே அப்படின்னு தானே அந்த கட்சி தான் சொல்லுது, நம்ம யாரும் சொல்லலை. மரியாதை இல்லாமல் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மெயின் குடும்பத்தோடு அது இல்லை, சைடு குடும்பமாக. இதை கட்சியில் அவங்க தான் காணிச்சிக்கிட்டு இருக்க. அந்த அம்மா கூட இங்கேருந்து நான் கிளம்பிட்டு போகிறேன், இப்போ பார் நான் வந்து சபரிமலைக்கு போயே தீர வேண்டும்னு கூட அந்த அம்மா இங்கேருந்து கிளம்பிச்சு. நீங்கள் அவ்வளோ வேகமாக கிளம்பி போனவங்க மேட்டுப்பாளையத்தில் உள்ளவனுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க ஐயா. இவன் உரிமை பாதிக்கப்படுது, தமிழனுக்கு சாமி கும்பிடக்கூடிய உரிமை பாதிக்கப்படுகிறது. ஏன்னா இனி சபரிமலையில் மேலே இருக்கக்கூடிய ஐயப்பன் விக்கிரகம் என்பது நம்ம தான் அங்கே கொண்டு வச்சோம், தமிழன் தான் அங்கே கொண்டு வச்சான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கோயிலோ எஸ்டேட் ஓனர்லாம் பழைய கோவிலை தீய வச்சு கொளுத்துனதுக்கப்புறம் காஞ்சி பெரியவங்க எடுத்த ஒரு முயற்சியால் இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஒருத்தர் இருக்கார், எல்லாரையும் மரியாதையெல்லாம் பேசுவார், பிடிஆர் பழனிவேல் ராஜன். இவங்க தாத்தா பிடி ராஜன் அவர்கள்லாம் தான் முன்னாடி நின்று இந்த சிலையை கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஊர்வலம் வந்து அப்புறம் அந்த சிலையை கொண்டு அங்கே கொண்டு பிரதிஷ்டை செய்தார்கள். ஏன் இப்போ அந்த ஒரு யாத்திரையில் வந்து தமிழனின் உரிமை இன்றைக்கி பாதிக்கப்படுகிறது, இன்றைக்கி பேசியிருக்க வேண்டியதுன்னு. அந்த அம்மா கிளம்பிச்சுல்ல, அந்த பொம்பளை எங்கேருந்தோ ஒரு பொம்பளை உள்ள போதுக்கு நான் கிளம்பி போகிறேன்னுச்சு. இப்போ நம்ம ஊருக்காரனுக்கு போயேம்மா, எங்கே இருக்கிற துலுக்க பயிலுக்காக வேண்டியதுக்கு நீ கிளம்புனா, நம்ம ஊருக்காரனுக்கு கிளம்பு. நீ கிளம்புவியா? நீ கிளம்ப மாட்டே இல்லை. அப்போது எப்படியெல்லாம் இந்துக்கள் இன்றைக்கி அவர்கள் வழிபாட்டு உரிமைகளை இழந்து வருகிறார்கள். வேறு வழியில் கோடிக்கணக்கான நாட்கள் வர்ற இடம் யாத்திரையை நிறுத்த முடியாது. அப்போ என்ன, யாத்திரையை பலவீனப்படுத்து, என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்கணுமோ அவ்வளோ டார்ச்சரையும் கொடு.
இன்றைக்கி வந்து ஹியூமன் ரைட்ஸில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்னல்களுக்கு உள்ளாகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நீங்கள் எல்லாருமே சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எந்த மனித உரிமை வீரர்கள் உங்கள் மீது நடத்தப்பட்டன என்பதை புகாராக தயவு செய்து பதிவு செய்யுங்கள். இது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி இதை அடுத்தது எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் பார்க்கலாம். இந்தோனேஷிய மாணவர்கள் பாண்டா ஏக் என்கிற இடத்துல ரோஹிங்கியாவினுடைய சட்டவிரோதமான ஊடுருவல்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்த்து அங்கே வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இந்த மாணவர்கள் சென்று அங்கிருந்த ரோஹிங்கியாக்களை வலுக்கட்டாயமாக 2 ட்ரக்கில் ஏற்றி அந்த பாண்டா ஏக்குங்கிற பகுதியினுடைய இன்னொரு பகுதிக்கு கொண்டு போய் அவர்களை கொண்டு போய் காலி பண்ணி கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்த மாதிரி நடக்குவதற்கு விட்டிருக்கக்கூடாது, அவர்களுக்கு இன்னும் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் ஒருவரும் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு காரணம் வந்து இந்த கேம்பெயின் வந்து ஆன்லைனில் நடந்தது, இதை ஒட்டி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே இந்தோனேஷிய மக்கள் வந்து, அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ரோஹிங்கியா ஊடுருவல்களால் எரிச்சல் அடைந்திருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் அதில் இருக்கிறது. என்ன ஒரு வேடிக்கைனா, உலகத்திலே அதிக துலுக்கம் இருக்கிற நாடு இந்தோனேஷியா. 2வது அதிக துலுக்கம் இருக்கிற நாடு யார் தெரியுமா? நம்ம பாரத நாடு. ஸோ இந்த அதிக துலுக்கம் இருக்கிற அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், துலுக்கனை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறான். ஏன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய துலுக்கர்களுக்கு தேசபக்தி என்பது உண்டு. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய துலுக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், என்னோட பரம்பரை என்பது, என் பண்பாடு என்பது வேற. நான் வேணா அல்லாவை வேணா நான் வழிபாட்டுக்கு வேணா வச்சுருக்கலாம், ஏன்னா என்ன மதம் மாற்றி விட்டானுவான், அதனால் நான் வச்சுருக்கலாம். அதுக்குன்னு சொல்லி என் பண்பாடையும் எனக்குள்ள பாரம்பரியத்தையும் நான் மறந்து விட மாட்டேன், அதற்கான மரியாதையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்தோனேஷிய துலுக்க. ஆனால் இந்த பயில இருக்கான இந்த ரோஹிங்கியா, இவனுங்க மதம் மாறின உடனே உமா பக்கம் ஜாடிட்டான். இந்தோனேஷியாவில் இப்போ என்ன பிரச்சனைன்னா, இவனுங்க வந்து இந்த மாதிரியான விஷப்பிரச்சாரத்தை உள்ளூரில் பண்ணுறான். இவனுக்குள்ள இந்த பிராண்ட் ஆஃப் துலுக்கனை கொண்டு வந்துடுறான். இது கொண்டு வந்தாச்சுன்னா நாளைக்கு சிரியா போலையோ, ஆப்கானிஸ்தான் போலையோ, பாகிஸ்தான் போலையோ இந்தோனேஷியா மாறிவிடும். இந்த விழிப்புணர்வு அங்கே இருக்கிற துலுக்கனுக்கு இருக்கு. இப்போ நம்ம ஊரில் பாருங்க, வேலூர் இப்ராஹிம் அங்கே போயாச்சுன்னா விட மாட்டேங்கிறேன், ஏதான் துலுக்கம் வந்து தர்காவுக்கு போனால் அடிக்கிறான். நம்ம ஊரில் இருக்குல்ல, ஏன்னா நம்ம ஊரில் இவன் முட்டுக்கிட்டு இருந்தான், இது வேறு. அது ஏன்னா அவன் இந்த உம்மானு ஏற்றுக்கிற துலுக்கனுக்கு அது ஆகாது, அதனால இவன் என்ன பண்ணான், இவன் அதை ஒழிக்கிறான். ஸோ இந்த உள்ளூர் பயங்கரவாதம் எங்கள் ஊருக்கும் வந்து விடப்படாது அப்படிங்கிறதுல அந்த நாட்டு இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இல்லை ஒரு வேடிக்கை என்னன்னா, கொஞ்சம் போன மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ போட்டோடு உள்ளே வந்தான், போட்டோட திருப்பி அனுப்பிச்சி விட்டான். இடையில என்ன சொன்னோம்னா, அந்த போட்டு போச்சு, கடலில் முங்கிச்சு, அம்பிட்டு வெறும் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னொருத்தவனை எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, நாங்கள் விரட்டி விட்டோம், அவன் என்ன ஆனான்னு எனக்கு தெரியாதுன்னு அந்த பக்கத்தில் இருந்து சொல்கிறான். இல்லை எது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியலை. ஆனால் இதுக்கு நேரம் மாறிப்பாங்க, அங்கே இருக்கிறவன் மட்டும் வெறும் துலுக்கம் தானே. ஆமாம். இப்போ நம்ம நாட்டில் ஒரு சட்டம் கொண்டுறான், சிஏஏல ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டுறான், யார் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தால் குடியுரிமை கொடுக்கலாம், கொடுக்கப்படாதுன்னு. அதுக்கு உடனே இதெல்லாம் மனித உரிமை மீறல் நம்ம ஊரில் உள்ள துலுக்கம் குதிக்கிறான். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இந்தோனேஷியா துலுக்கம் ரோஹிங்கியா துலுக்கனை வரப்படாதுன்னு விரட்டுறான். இப்போ ரோஹிங்கியா துலுக்கனை வந்து சிங்கப்பூர் ஏற்றுக்கிறதோ கிடையாது, விரட்டி போடுவான். சைனாவுக்குள்ளே போனாலும் விரட்டிடுறான். அப்போ இந்த துலுக்கன் எங்கே வரான் அப்படின்னா, மலேசியாவுக்கு போகிறான்னா, கொஞ்சம் தாய்லாண்டுக்கு போகிறான்னா, அப்புறம் இந்தியாவு பக்கம் வர்றாங்க. பங்களாதேஷ் ஓடி மெல்ல மெல்ல இங்கே ஊடுருவ வரான். இதில் என்ன அப்படின்னு சொன்னான்னா, தாய்லாண்டும் பௌத்தர்களோடு நாடு. ஏன்னா பௌத்தம் தானே பிரச்சனை மியான்மரில். ஆமாம். அப்புறம் நீ ஏன்டா அடுத்த இந்த நாட்டுக்கு போகிறேன்? ஏன் இந்த துலுக்கன் எல்லாம், என் கேள்வி என்ன, இந்த துலுக்கன்லாம் ஏங்கிறது பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது? ஏன் இந்த துலுக்கனெல்லாம் ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? ஏன் இந்த துலுக்கனெல்லாம் சவுதி அரேபியா ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? ஏன் இந்த துலுக்கனு துருக்கி ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? துருக்கி இருக்கிற பாகிஸ்தான்காரன் மட்டும் வெளியே தள்ளின்னு இருக்கானா? ஆமாம். இவன் தான் இந்த உம்மாவுக்கு தலைமை தாங்க போகிறேன்னு சொல்கிறவன். ஏன்டா அப்போ எல்லா துலுக்கனும் ஒன்று தானே. ஆமாம். அங்கே போனால் ஜாதி கிடையாது, ஜினம் கிடையாது, மொழி கிடையாது, உம்மானா எல்லாம் ஒன்று. ஏன்டா அப்போ எல்லாம் ஒன்றுன்னா இவனை நீ ஏற்றுக்க வேண்டியது தானே. நிச்சயமாக.
அப்போ என்னன்னா ரெண்டு விஷயம் என்னென்னா, இந்த ரோஹிங்கியாவில் இவன் கடுமையான துலுக்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ரீப்ரொடக்டிவிட்டி ரேட் வந்து ரோஹிங்கியாக்கள் மத்தியில் அதிகமாக. ஸோ அதனால் பெற்று தள்ளி ஒரு இடத்த பிடிச்சி போடுவான் அவன். இதெல்லாம் வந்து வெவ்வேறு நாடுகளில் சொல்லக்கூடிய கருத்து இவங்களை பற்றி. அதனால இவன் வந்தாச்சுனாலே ஆபத்துங்கிறான். நம்ம ஊரில் இந்த ரோஹிங்கியா துலுக்கனை கொண்டு செட்டில் பண்ணி விட்டேன்னு பெருமையாக போஸ்ட்டு போடுவானுவ. யாருன்னா இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இந்த ஜமாத்து, இவனுங்கள்லாம். இவர்களுக்கு நாங்கள் அதை செய்தோம், இவர்களுக்கு நாங்கள் இதை செய்தோம்னு. அப்போ உலகத்திலேயே ஒரு குழுவை, அதுவும் துலுக்க நாட்டுக்குள்ளேயே நாங்கள் விடமாட்டோம். இவன் வந்தான்னா அடிப்படைவாத துலுக்க மதத்தை வளர்த்தி போடுவான், எங்கள் நாட்டுக்குள்ளே இயல்பே இந்த பையன் மாற்றி போடுவான்னு துலுக்க நாடுகளால் விரட்டப்பட்டவன். இவனுக்கு எங்கடா வரவேற்புன்னா நம்ம தமிழ்நாட்டில். அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும் நம்ம. அதனால் இன்றைக்கி இந்தோனேஷியா எடுத்திருக்கிற மாதிரியான ஒரு முடிவை பாரத நாடு விரைவில் எடுக்க வேண்டும். பாரத நாட்டில் உள்ள இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயாராகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்தோனேஷியா தன்னை காப்பாற்றி கொண்டது போல் பாரதம் தன்னை காப்பாற்றி கொள்ளாமல் போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி யூரோப்பில் என்ன ஆகிக்கொண்டு இருக்கிறதோ அதே நிலைமை பாரத நாட்டுக்கும் வரும். அதனால் இன்றைக்கி இந்தோனேஷியா உலகத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இதுக்கு UN ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் வந்து அவங்க ரொம்ப அதிர்ச்சி இதெல்லாம் 1951 இருக்கக்கூடிய இந்த ரெஃப்யூஜிஸுக்குள்ள இந்த இதில் கையெழுத்தே போடல இதுவரை இந்தோனேஷியா. அதையும் சொல்லியிருக்காங்க இந்தோனேஷியா. அதனால் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ஸும் பாஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஃப்யூஜிஸை பற்றி கவலை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று பண்ணுங்க, இவங்க அவ்வளோ வரையும் பிடிச்சி டர்க்கி, சிரியா, லெபனன், இந்த மாதிரி இது பேர் அபுதாபி, ஷார்ஜா, துபாய்ங்கிற மாதிரி சிட்டியில் கொண்டு போய் விடுங்களேன். ஏன்னா அவங்க தான் எல்லோரும் வரவேற்க தயாராக இருக்காங்கல்ல, கொண்டு போய் விட வேண்டியது தானே. ஏற்றுப்பானே ஒன்று விடுங்க. இவனே முதல்ல வண்டி ஏறி நான் ஒன்று ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அனுப்புகிறேன்னு சொல்லட்டும். இந்த துலுக்கனே முதல்ல போவானான்னு கேளுங்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா, இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு ஊரை உருவாக்கி வச்சுருப்பான், இவன் அங்கே போய் அவனோட உட்காந்து அவனை அங்கே அடித்து தின்னுபிட்டு அங்கே வந்து இவன் வந்து அடிப்படைவாதத்தை பரப்புவான். இதுக்கு பேர் டெமோகிராஃபிக் இன்வேஷன். இந்த டெமோகிராஃபிக் இன்வேஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸும் இல்லைன்னா ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸும் வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் தி சிஸ்டம் ஆஃப் UN ஷுட் பி பேண்ட். இந்த மாதிரியான ப்ரோட்டோக்கால்லேருந்து முதல்ல இந்தியா வெளியில் வரணும். என்னெல்லாம் கவனன்ட் இவனுங்களோடெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்களோ, எந்தெந்த கவனன்ட்டில் கையெழுத்து போட்டதுனால நம்ம நாடு பாதிப்புக்கு உள்ளாகிறதோ அந்தந்த கவனன்ஸில் இருந்தெல்லாம் இந்தியா வெளியில் வர வேண்டும். இதைத்தான் இந்த செய்தி நமக்கு வந்து காட்டுகிறதாக நான் பார்க்கிறேன். கேப்டன் என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட தேமுதிக கட்சியினுடைய நிறுவனரும் சிறந்த நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் காலமாகி இருக்கிறார். இவருக்கு வயது 71 இருக்கிறது. நாளை மாலை இவருக்குரிய அந்த நல்லடக்கங்கள்லாம் இறுதிச் சடங்கெல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி தேமுதிக கட்சி அறிவித்திருக்கிறது. தமிழக அரசியலில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே சவாலை விட்டக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக இவர் விளங்கினார். ஒரு கட்சி ஆரம்பித்த பொழுது நடிப்பு துறையிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறந்த நடிகராக பல படங்களை நடித்திருக்கிறார். பல ரசிகர்களை இவர் கொண்டிருக்கிறார் என்பதும் சிறந்த ஒரு உண்மை. இந்த நிலையில் அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இவர் வந்து மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பல முறை அவர் பல நோய்களால் அவதிப்பட்டு கொண்டு வந்தார். கடைசியாக அவருக்கு வந்து கோவிட் இருந்ததாக கூட செய்தி வந்தது. இந்த நிலையில் அவர் வந்து இறந்திருக்கிறார். ஒரு பான் லீடர் இறந்தார் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னு நான் பார்க்குறேன். அரசியலுங்கக்கூடியது இன்றைக்கி பல சினிமாக்காரங்க அரசியலுக்கு வராங்க. பல சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்போ கூட நான் சொன்னேன், அவரெல்லாம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு. விஜயகாந்துக்கு வேறு ஆளுகளுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் ஆரம்பத்தில் அவருக்குள்ள ரசிகர் மன்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களை வைத்து பல ஊர்களில் அந்த ரசிகர் மன்றம் பல சேவை பணிகளில் ஈடுபட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் அதை வந்து கட்சியாக மாற்றுகிறார். அப்போ அரசியல் என்பது மக்கள் சேவைக்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணப்போக்கை கொண்ட ஒரு சினிமா நடிகராக அவர் இருந்தார்.
ஓவர் நைட்டில் ஒருவன் முதலாளின்னு சொல்லி அப்படி டாயிங்னு சிஎம் ஆகணும்னு அவர் நினைக்கல. அப்புறம் இன்னொருத்தர் மாதிரி யாருக்குமே புரியாமல் பேசி ஆமாம் சினிமாவில் எவனுக்கும் 5 பைசா உபகாரம் பண்ணாமல் நான் ஓவர் நைட்டில் சினிமாக்காரன் ஆகிறதும் கிடையாது. அதாவது ஒரு வெள்ள மழை வரும்போது அரசு என்ன செய்தது அப்படின்னு பேசுறது, இன்னொரு மழை வரும்போது நீ வீடு கட்டினதுனால தாண்டா தண்ணி வந்ததுங்கிறது, அந்த மாதிரியான அரசியலும் அவர் இல்லை. ஆனால் அடிப்படையில் தன் அமைப்பையே மக்கள் சேவையில் ஈடுபடுத்தினார். இந்த மாதிரியான ஒரு நடிகர் சங்கம் மக்கள் சேவையை மையப்படுத்தி அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாறியதுங்கக்கூடியது எங்கேயும் இல்லை. அது விஜயகாந்துக்குள்ளது தான். அது உண்மைக்குமே அது ஒரு எக்ஸாம்பிளரியாக நான் அதை பார்க்குறேன். ஏன்னா ஏன்னா இது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி நடிகர் சங்கத்துக்குள்ளே டிக்கெட் எல்லாம் பெருசாக விலைக்கு போகாது. அன்றைக்கி நடிகர் சங்கத்தை வச்சு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போ இவ்வளவு வேரை, அதாவது தனக்குள்ள பாப்புலாரிட்டியை வைத்து, தனக்குள்ள ரசிகர்களை வைத்து மக்கள் சேவையை ஒருத்தர் செய்ய வச்சார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த மனசு என்பது உண்மைக்குமே மிக உயர்ந்ததாக நான் பார்க்கிறேன். எந்த அளவும் அந்த மாதிரி செய்யலை. நான் அரசியலுக்கே இதற்கு சேவை செய்வதற்காகத்தான் வந்தேன்னு சொன்னவர்களும் அது அந்த மாதிரி செய்ததில்லை. ஸோ அந்த அளவில் அவர் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். அவருக்குள்ள ஆரம்பமே அதான். உண்மைக்குமே சேவை என்பதுன்னு தொடக்கம். ரெண்டாவது, எல்லா அரசியலுக்காகவும் இல்லைன்னு சொன்னான்னா இது ஒரு ஃபேஷன். இந்த ஒரு குலாவத்தி விட்டு கஞ்சி குடிக்க போகிறது அது அவர் தான் பண்ணினார். ஆனால் ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட பாராட்டினது என்ன அப்படின்னு சொன்னால், திருட்டுத்தனமாக கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்துட்டு வெளியில் அயோக்கியத்தனமாக நாஸ்தீகம் பேசுகிறது அது அவர்கிட்ட கிடையாது. கருணாநிதி இருந்த காலத்தில் கருணாநிதியை பார்க்கும்போது கூட நெத்தியில் விபூதியோடு தான் அவர் போயிட்டு இருந்தார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தேவைக்காக தன் அடையாளங்களை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான வேலையை செய்யாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயமரியாதை உண்டவர்னு அர்த்தம். அன்றைக்கி ஏதோ அந்த பேர் என்ன, நம்ம அந்த சனீஸ்வரர் கோவில் இருக்குல்ல, திருநள்ளாறு, அங்கே போயாச்சுன்னு சொன்னோம்னா அந்த ஆபாச பட்டிமன்றம் ஒருத்தர் பேசுவார், ஒரு கிறிஸ்தவன். அந்த திண்டுக்கல் லியோனி சாமி கும்பிட்டாருன்னு அன்றைக்கி ஏதோ ஒரு பேப்பரில் போட்டிருந்தான். ஏன்டா நீயோ கிறிஸ்தவன், நீ வீதிக்கு வீதி நீ பேசுகிறதோ ஹிந்துக்களை திட்டி, அப்புறம் நீ ஏன்டா திருநள்ளாறுக்கு போனேன்? ஸோ அந்த மாதிரியாக பதவிக்காகவும் பைசாவுக்காகவும் எந்த எதுலேயுமே உருப்படி இல்லாமல், எதுக்கு வேணாலும் காசுன்னா எங்கே வேணாலும் விலைக்கு போகிறது, அந்த மாதிரியான தன்மை இல்லாதவர் விஜயகாந்த். மூணாவது அவர் நல்ல ஒரு, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி நமக்கு கருத்து 2 பேரும் கூட நமக்கு கருத்து வேறுபாடு தான். ஆனால் 2 பேரும் ஸ்டால்வர்ட்ஸ். அவங்க 2 பேரும் பீக்கில் இருக்கும்போது அவங்கள எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுறாரு. அந்த ஒரு எதிர்ப்புலேயே அந்த கட்சியை அவர் கொண்டு வந்தார். அகெயின் விதி யாரை விட்டுது, குடும்பத்தை உள்ளே கொண்டு வந்தார், அவர் காணாமல் போட்டார். ஆனால் அப்படிப்பட்ட இன்றைக்கி அவர் மட்டும் அந்த இதில் ஒழுங்காக அதே பாணியில் இன்றைக்கி அவர் அரசியல் பண்ணி கொண்டு அந்த கட்சியை வைத்திருந்தால், இந்த குடும்பத்தெல்லாம் உள்ளே விடாமல் கொஞ்சம் பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி அவர் உயிரோடையும் இருந்திருப்பார் என்று அவர் தமிழகத்தின் முதல்வராக கூட இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவருக்குள்ள இந்த நிலைப்பாடு, அதாவது குடும்பத்தால் கெட்டது, அந்த நிலைப்பாடு எடுக்காத காரணத்தினால் தமிழகம் ஒரு நல்ல ஒரு தலைவரை இழந்தது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். சிலவங்க சொல்லுவாங்க அவர் குடிகாரன் அப்படி பண்ணிட்டு, அதெல்லாம் இந்த திமுககாரன் நிறைய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னங்கக்கூடிய உண்மை நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அவரை குடிகாரன் அப்படின்னு நீங்கள் தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணீங்கன்னா திமுககாரெல்லாம் எத்தனை வீட்டுக்கு போயிட்டு வரான்னு அடுத்த பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதை அந்த வடிவேலு விட்டு அந்த மேடையில் பேசி அப்படியே கருணாநிதி சிரித்து கொண்டு இருந்து இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். இவருக்குள்ள அப்பா இவருக்குள்ள அம்மான்னு சொல்லி தனித்தனி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையே. அப்போ அந்த மாதிரியான கேடுகட்டவர்கள் இவருக்கு இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்ததை பார்க்கும்போது எனக்கு அது எந்த அளவு அது உண்மை அப்படிங்கிறது தெரியலை. அடுத்தது நான் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நான் பார்த்தது என்ன அப்படின்னா, திரைத்துறையில்
பலர் அவர் கை தூக்கி விட்டுருக்கார். கஷ்டப்படக்கூடியவருக்கு பலருக்கு அவர் வந்து வாழ்வு கொடுத்துருக்கார். அது இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை காட்டுது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எப்படின்னா ஒரு கம்பெனியை வச்சுக்கிறது, ஒரு சினிமா கம்பெனியை, நல்ல சினிமானா இந்த ரெட் ஜெயின்ஸே வாங்கிடணும், இல்லைன்னா அந்த எந்த படத்தையும் எந்த தேட்டரையும் ஓட விடக்கூடாது. இது சினிமா திரைத்துறையில் திராவிட ஆக்கிரமிப்பு. ஆனால் அதே திரைத்துறையில் அவர் எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காருல்ல. இதை இந்த கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். அப்போது பண்ணக்கூடிய தொழிலில் கூட இன்னும் 4 பேரை கையை தூக்கி விடுறது, இது வந்து அவருக்குள்ள ஒரு மெக்னானிமிட்டிக்கு ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் கட்சி கொடி பண்ணும்போது திருப்பதியில் போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அவர் வரவே செய்தார், அந்த கட்சி அறிவித்த அந்த நேரத்தில். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கட்சியில் திராவிடம்னு பேர் இருந்தது. ஆனால் திராவிடம்னா என்னடா அர்த்தம்னா, திராவிட வேதம்னு எதற்கு பேர்? நாலாரிய திவ்ய பிரபந்தத்துக்கு திராவிட வேதம்னு பேர். அப்போ திராவிடம்னு சொல்லியாச்சுன்னா அது ஆன்மீகம்தான் என்பதை அன்னைக்கு உறக்க சொன்னதில் வந்து விஜயகாந்துக்குள்ளே பங்குண்டு. இன்னொரு விஷயம் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நான் பிஜேபியும் கூட அவரை மதிக்கக்கூடிய காரணம் இதுதான். பிஜேபியில் அந்த காலத்தில் நான் சொல்கிறது, நம்ம இப்போ அதை அந்த கோஷங்களை அவங்க பயன்படுத்துகிற மாதிரியே தெரியலை. ஏன்னா இப்போ வந்து மோடியை தவிர வேறு எதுவுமே அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, வேறு கட்சி கொள்கையில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னே தெரியலை. ஆரம்ப காலத்திலலாம் பிஜேபியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் ஒரு இது போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா, equality to all, appeasement of none. ஆனால் கட்சியில் மைனாரிட்டி செல் வச்சுருப்பாங்க. ஏன்டா அப்பீஸ்மெண்ட் ஆஃப் நன் எக்வாலிட்டின்னு வரும்போது எப்படா மைனாரிட்டி மெஜாரிட்டி வருங்கக்கூடிய கேள்வியை நம்ம கேட்டால் சொல்ல மாட்டேங்க. நானும் பல பிஜேபி தலைவர்கள்ட்ட பலகாலமாக அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். எனக்கு விஜயகாந்த்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த கட்சியில் மைனாரிட்டி பிரிவுன்னு ஒரு பிரிவு இல்லை. ஸோ ஈக்குவாலிட்டிங்கக்கூடியதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வட்டத்தில் ஃபாலோ பண்ணவராக நான் அதை இந்தியான்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டில் வேறு வடக்கு ஏதாவது ஹிந்து கட்சிகளில் சிவசேனாலாம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சு இங்கே இவர் கட்சியில் அந்த மாதிரியான ஒரு செல் இல்லை. எனக்கு அதை பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஆஃப் இக்வாலிட்டியில் வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் எல்லா ஹிந்துத்துவ கொள்கைகளை பின்பற்றினாரா இல்லையாங்கிறது அதெல்லாம் வேறு. ஆனால் இக்வாலிட்டிங்கக்கூடியதை தங்கட்சி அளவுலையாவது அவர் பின்பற்றினாருங்கக்கூடியது வந்து நம்ம வந்து அவரை பொறுத்தளவில் பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறம் அவருக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அன்றைய திராவிட அரசு கொடுத்தது. அவருக்குள்ள அந்த கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க. ஆமாம், அது வந்து ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ எப்படி, ஏன்னா எப்பெல்லாம் கையில் ஆட்சி இருக்குமோ அப்போல்லாம் நம்ம வந்து அடுத்தவன் வந்து கஷ்டம், அதானே திராவிடத்தோடு வழக்கமே. ஸோ இந்த வழக்கத்தில் அவங்க இன்றைக்கி அப்படின்னு டார்ச்சர் கொடுத்தாங்க. அதுக்கு மீறியும் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஹெல்த்து கொஞ்சம் மோசமாயிடுச்சு. அது கூட ஏதோ அவர் வேறு புகார்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்க கூட இருந்தவங்களே கூட அவருக்குள்ள உடம்பு கட்டுறதுக்கு காரணமாக இருந்தார்கள் நல்லா சொல்கிறாங்க. எல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஸோ இருக்க முடியாது என்று நம்மால் அதை வந்து மறுக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல மனிதர் மக்கள் சேவையில் ஈடுபடணும் அப்படிங்கக்கூடியதை அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணாமல் தான் மட்டும் இல்லாமல் தன் பார்ட்டியும் அதில் வந்து தனக்குள்ள ரசிகர்களையும் மக்கள் சேவை செய்ய வைத்தவர். அது வந்து உண்மைக்குமே நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நீ இந்த கட்சிக்கு வந்து நீ 4 காசு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதையும் கூட மக்களுக்காக சேவை செய்யணும் ஒரு ஆள் வந்து ஒரு அமைப்பை வச்சு நடத்தி அதை கட்சியாக்கினதுங்கக்கூடியது வந்து உண்மைக்குமே அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த தடம் மாறி போனதுனால் தமிழகம் ஒரு நல்ல தலைவரை இழந்தது அப்படிங்கக்கூடியது தான் உண்மை. அவர் காலமானதுங்கக்கூடியது தமிழக மக்களை பொறுத்தளவில் அரசியலுக்கு ஒரு பெரிய ஒரு பேரிழப்பாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி அந்த கட்சி பெரிய அளவில் வந்து செல்வாக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கூட அவர் விதைச்ச அந்த விதை, என்னடா பெரிய கட்சி 2 பேர் என்ன நான் சேலஞ்சு பண்ணலாம், அப்படி நீ சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் சேவகர்களாக நீ வந்து உருவாக்கு உன் கேடரை. அதாவது ஒரு பார்ட்டியை ஸ்க்ராட்சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் எப்போவுமே கஷ்டம். திடீர்னு வந்து
ஆல் இண்டியா பார்ட்டிக்கு வந்து இங்கே பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு நாம் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு பேக்கிங் இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பலகாலம் முன்னாடி அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த தொண்டர்களையும் மக்கள் சேவையில் ஈடுபடுத்தி, அரசியலுங்கக்கூடியது மக்கள் சேவைக்காக உள்ளது. ஸோ அந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு அரசியலுங்கக்கூடியதை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து விஜயகாந்த் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் அதர் பீப்புள். ஸோ அந்த விதத்தில் நான் அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்கிறேன். அவரது ஆன்மா நற்கதி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி சார். நன்றி. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.